ஸ்ரீ விஷ்ணு புராணம் 115ஆம் பகுதி. பலராம சுவாமி சாம்பனை மீட்ட கதை. குருநாதரே, மகானுபாவரான பலராம சுவாமி பராக்கிரமங்களை இன்னும் நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்றார் மைத்ரேய முனிவர். பராசர முனிவர் கூறலானார். மைத்ரேய முனிவரே, அனந்தனாயும் தரணீதரனாயும் உள்ள ஆதிசேஷனின் அவதாரமான ஸ்ரீ பலராம சுவாமி செய்தருடைய காரியங்களை கூறுகிறேன், கேட்பீராக. ஹஸ்தினாபுரியிலே துரியோதனனின் குமாரிக்கு சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த சுயம்பரத்திலே நின்ற அந்த கன்னிகையை ஜாம்பவதியின் மகனும் கிருஷ்ணகுமாரனுமான சாம்பன் என்பவன் பலாத்காரமாக தூக்கிச் சென்று விட்டான். உடனே மகா பராக்கிரமசாலிகளான கர்ணன், துரியோதனன் முதலியோர் சாம்பனுடன் போர் செய்தனர். முடிவில் சாம்பன் தோற்றுவிட்டான். உடனே அந்த சாம்பனை துரியோதனனின் போர் வீரர்கள் பிடித்து கட்டி சிறையில் அடைத்து காவலில் வைத்தனர். இந்த செய்தி ஸ்ரீகிருஷ்ணரை எட்டியது. யாதவர்கள் யாவரும் ஸ்ரீகிருஷ்ணனுடன் சேர்ந்து துரியோதனனுக்கு எதிராக படையெடுத்து செல்ல தயாரானார்கள். அப்போது பலராமரான பலபத்ர சுவாமி அவர்களை தடுத்து, உங்களுக்கு ஏன் இவ்வளவு சிரமம்? நான் சென்று கூறினாலே என் பேச்சை கௌரவர்கள் தட்டாமல் சாம்பனை விடுதலை செய்வார்கள். ஆகையால் நான் ஒருவனே சென்று வருகிறேன் என்று கூறி ஹஸ்தினாபுரம் நோக்கி சென்றார். நேராக தலைநகரம் செல்லாமல் வழியிலிருந்த ஒரு தோட்டத்தில் தங்கியிருந்தார். அவர் வந்திருப்பதை அறிந்த துரியோதனாதியர் அந்த தோட்டத்திற்கு அர்க்யம், பாத்தியம், மதுவர்க்கம் முதலியவற்றுடன் சென்று அவரை வழிபட்டார்கள். அவற்றை திருவுள்ளம் பற்றிய பலபத்ர சுவாமி கௌரவரை பார்த்து, நமது உக்ரசேன மன்னர் ஒரு கட்டளையிட்டிருக்கிறார், அதனால்தான் நான் இங்கு வந்தேன். அதாவது சாம்பனை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்றார். அதை கேட்டதும் பீஷ்மர் முதலானவர்களும் கர்ண துரியோதனாதியரும் மனங்கலங்கி மிகவும் கோபம் கொண்டு பலராமரை நோக்கி, உலக்கை வீரரே, ஆட்சிக்கு தகாதது எது வம்சம் என்று தெரிந்தும் தாம் எப்படி இப்படி பேசினீர்? குருவம்சத்தாருக்கு எந்த யாதவன் கட்டளையிடுவான்? உக்ரசேனன் கௌரவருக்கு கட்டளையிடுகிறான் என்றால் எங்களுக்கு ராஜ யோக்கியமான சத்திர சாமரங்கள் எதற்கு? அவையெல்லாம் எங்களுடைய சார்பினால் உண்டானவை அல்லவா? அவைதானே இவ்வளவு பேச ஏதுவாயின. இனி தாம் போனாலும் சரி, இருந்தாலும் சரி, துஷ்ட காரியம் செய்த சாம்பனை நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம். இதனால் வணங்குதற்கு பாத்திரமான எங்களுக்கு யாதவர் வணக்கம் செய்யாமல் இருக்கட்டும். வேலையால் எஜமானனுக்கு கட்டளையிடுவதா? இது கர்வத்தின் செயல். உங்களுக்கு அந்த கர்வம் உங்களை எங்களுடன் உட்கார வைத்து உணவருந்துதல் முதலான காரியங்களால் வந்தது. ஆகையால் உங்கள் மேல் குற்றமில்லை. பலபத்ரரே, உமக்கு நாங்கள் உபச்சாரம் செய்தது அன்பினாலே அன்றி மரியாதையால் அன்று என்று கூறிவிட்டு துரியோதனாதி கௌரவர்கள் அனைவரும் சாம்பனை விடக்கூடாது என்ற ஒரே கட்டுப்பாடாக சரேல் என்று ஹஸ்தினாபுரத்திற்கு சென்று விட்டார்கள். இவ்விதமாக குருகுலத்தார் இழிவாக பேசியதாலும் மதுபான மதத்தாலும் கலங்கி கரையில்லாத கோபம் கொண்ட பலராம சுவாமி எழுந்து நின்று பக்கத்திலிருந்த தரையை ஓர் இடி இடித்தார். உடனே அந்த தரை 4 பக்கமும் அதிரும்படி பிளந்தது. அவர் திருக்கண் சிவக்க புருவம் நெறித்து நெற்றியில் ஏற கூவினார், ஓஹோ, பலவீனராயும் துராத்மாக்களுமாகிய இந்த கௌரவருக்குத்தான் எவ்வளவு கர்வம்! யாதவர்களான எங்களுக்கு ஆட்சியுரிமை இயல்பாய் வராமல் கால பலத்தால் வந்தது என்றல்லவா அந்த கௌரவர் ஏளனம் சொல்கிறார்கள். இதனால் அல்லவா உக்ரசேனரின் கட்டளையை அவமதிக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் சுதர்மை என்ற சபா மண்டபத்தில் உட்கார்ந்திருப்பது யார்? நமது உக்கிரசேனர் தானே. ஆகையால் அவருக்கு சமமான அரசர்கள் யார் இருக்கிறார்கள்? பல மனிதர்கள் அனுபவித்து கழித்த ராஜ பதவியைத்தானே அக்கௌரவர்கள் பெரிதாய் மதிக்கிறார்கள். அவர்களை ஒடுக்க எங்கள் மன்னன் உக்ரசேனன் ஏன்? இப்போதே நான் இந்த கௌரவ பூண்டை இல்லாமல் செய்கிறேன். இப்போதே கர்ணன், துரியோதனன், துரோணன், பீஷ்மன், பாகலிகன், பூரிச்ரவன், சோமதத்தன், பீமன், அர்ஜுனன் ஆகியோரின் சதுரங்க சேனைகளையும் நாசம் செய்து வீரனான சாம்பனை மீட்டு அவன் விரும்பிய மனைவியோடு துவாரகை சென்று உக்கிர சேனாதிகளை காண்பேன்.
இந்த வருத்தம் கூட நமக்கு ஏன்? இந்த கௌரவர் வாசம் செய்யும் இந்த நகரத்தையே கங்கையில் கவிழ்த்து விடுவோம் என்று சினந்து குமுறினார். மதத்தால் கண் சிவக்க தமது உள்படை கீழே அமைந்திருக்கும் ஆயுதத்தை எடுத்து கௌரவர்களின் கோட்டை மதில் மேல் கட்டி இருக்கும் அவங்கத்தில் மாட்டி இழுத்தார். அவர் அவ்வாறு இழுக்கவே அந்த பட்டணம் முழுவதும் அசைந்து நடுங்கியது. அதை கண்டு துரியோதனன் முதலான கௌரவர்கள் அனைவரும் மனங்கலங்கி பலராம சுவாமியிடம் ஓடி வந்து, பலராமரே, பல பராக்கிரமம் உடையவரே, பொறுத்தருள்க, கோபத்தை அடக்கி எங்களுக்காக இரக்கம் காட்டுவீராக. இதோ உங்கள் சாம்பனை அவனது மனைவியுடன் அழைத்து வந்து உம்மிடம் ஒப்படைத்து விட்டோம். உமது பிரபாவம் அறியாமல் அபச்சாரம் செய்த எங்களை பொறுத்தருள்க என்று முறையிட்டார்கள். பலராம சுவாமியும் பொறுத்தேன், பயம் வேண்டாம் என்று அபயம் தந்து கலப்பையை அலகங்கத்திலிருந்து வாங்கி அருளினார். மைத்ரேய முனிவரே, அதனால்தான் ஹஸ்தினாபுரம் இன்றும் கொஞ்சம் சாய்ந்து காணப்படுகிறது. இது ஸ்ரீ பலராம சுவாமியின் பிரபாவம். பிறகு கௌரவர்கள் சாம்பனை அலங்கரித்து மருமகனுக்குரிய மரியாதைகளெல்லாம் செய்து சீதனங்களோடு தங்கள் பெண்ணையும் அவனோடு அழைத்து பலராமர் பின்னே அனுப்பி வைத்தார்கள். 115ஆம் பகுதி நிறைவடைந்தது.